டாரிஃப் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்தியாவாக இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இன்னும் சில நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த டாரிஃப் அப்படிங்கிறத வச்சு அதனால் அடுத்ததாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வச்சுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தங்கம் விலை அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே யூகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த 3-4 வருஷத்துக்கு ஒரு விதம் தங்கம் அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு தோன்றிய மாதிரியான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை அதிகமாக யாரும் நம்புகிற மாதிரியான ஒரு தாட் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வர சீனா அப்படிங்கிற பெயரை கேட்டாலே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எரிஞ்சு விழுவார். அவருடைய முந்தைய ஆட்சி காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சீனாவுக்கு எதிராக ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார். தைவானுக்கு ஆதரவான நிலைப்பாடாக இருக்கட்டும், தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும், சீனா மற்றும் இந்தியா உறவில் இந்தியாவுக்கு கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற எல்லா இடங்களிலுமே சீனா அப்படிங்கிறது கார்னர் செய்யப்பட்டது. ஆனால் இப்போ சீனாவுக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கார். We've been dealing very nicely with China, as you probably have heard. They have tremendous tariffs that they're paying to the United States of America, and we'll see what. இதுதான் யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியாத புதிராக இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட புதிரை கொஞ்சம் அவிழ்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா F-35 நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. திருவனந்தபுரத்தில் ஸ்டக்கான சேட்டைமார் சேச்சிமார்லாம் F-35 நாயர் அப்படின்னு சொல்லி பெயர் போட்ட அந்த விமானத்துக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த ஒரு பதிவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். F-35 விமானம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, துருக்கி, இந்தியா போன்ற நாடுகள் தான். அதுலேயும் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் F-35 வந்து உட்கார்ந்ததுனால ரொம்ப நாட்களாக அது வெயிலேயே காஞ்சி கருவாடாக போய் மறுபடியும் அதை வந்து சரிப்படுத்தி அவங்க நாட்டுக்கே கொண்டு போனாங்க இங்கிலாந்து அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த F-35 பக்கமாக நம்ம யாரையுமே கிட்ட கூட விடலை, தொடக்கூட விடலை. கம்ப்ளீட்டாக 24 மணி நேரமும் சர்வலைன்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியிலே நிற்க வச்சாங்க. டோக்கரில் நிப்பாட்ட விடலை, இப்படி எதுவுமே செய்ய விடலை. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது F-35 ஸ்டெல்த். அந்த ஸ்டெல்த்தை புகைப்படம் எடுத்து கூட அந்த ஸ்டெல்த்தினுடைய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனால தான் அதை புகைப்படம் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட F-35 விமானத்துக்கு கிட்டத்தட்ட 450 கிலோகிராம் அளவுக்கான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது F-35 விமானத்துக்கு மட்டும் கிடையாது. அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் F-35, அவங்களுடைய சப்மரைன்ஸ், ரேடார் ஸ்டேஷன், இப்படி எல்லாத்துக்குமே எல்லா டெக்னாலஜிக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கிருந்து தொடங்குது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கன்னிங் மைண்டு. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததான் நம்ம இந்தியா பக்கம் வரலாம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இந்தியா கிட்ட அதிகமாக இல்லை. அப்படியே இருந்தாலும் அது இந்தியாவினுடைய தேவைக்கு தான் இருக்குது. அதுவும் கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் இந்தியாட்ட அதிகமாக இல்லை. இயற்கை வளங்கள் எதுவுமே இந்தியாவிடம் இல்லை. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு தேவை மனித வளத்தை காட்டிலும் இயற்கை வளம் தான். மனித வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கைவிட்டுட்டு இயற்கை வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கரம் பிடித்து கரை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினச்சிருக்காங்க. இந்த 4 வருடங்கள் அமெரிக்காவினுடைய பாலிசி எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. மனித வளம் சர்வீஸ் அப்படிங்கிறத அவர் கண்டுக்கிட போகிறதே கிடையாது. அது அமெரிக்காக்காரங்களே அமெரிக்காவுக்கு கொடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதே நேரத்தில் இயற்கை வளம் அப்படிங்கிறத எந்தெந்த நாடுகள்கிட்ட எடுக்க முடியுமோ, புடுங்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே புடுங்கிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கு சிறந்த உதாரணம் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக கொஞ்ச நாள் அவருடைய வேலையை செஞ்சார். அப்படி வேலையை செஞ்சதுனால ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனும் சேர்ந்து சில பல முடிவுகளை எடுத்தாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான பாலிசியை நாட்டை உருவாக்குனாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு நான் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய மினரல் டீல்ஸில் கையெழுத்து போட்டார். உக்ரைனுடைய மைனிங் டீல்ஸ் என்ன சொல்லுது? உக்ரைனில் இருக்கக்கூடிய மைனிங் எல்லாத்தையுமே அமெரிக்கா தான் இனிமேல் எடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை தோண்டி எடுக்கக்கூடிய உரிமை அமெரிக்காவுக்கு போகுது. அதில் 50% லாபம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மைனிங் எல்லாத்தையுமே யாருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இதனாலேயே நிறைய நாடுகள் கோபம் அடைஞ்சாங்க. இனிமேல் ஏன்டா நம்ம உக்ரைனுக்கு உதவி செய்யணும்? எல்லா கனிம வளத்தையும் பிளாக் ராக்குக்கும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் கொடுத்துட்டானே உக்ரைன், நமக்கு என்ன மிஞ்ச போகுது அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் இப்போ உதவியை நிப்பாட்டிட்டாங்க. அந்த உதவியை நிப்பாட்டதுனால வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நான் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், நான் மினரல்ஸ் எடுத்ததுனால மினரல்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைனில் இன்வெஸ்ட் பண்ண யாராவது போருக்கு உதவி செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. உக்ரைனில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
போர் முடியுதோ இல்லையோ உக்ரைனில் கொஞ்சம் இடம் கிடைக்கும், அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தோண்டி எடுத்துடலாம். இதுதான் பல நாடுகளுடைய முக்கியமான நோக்கம். சில நாடுகளுக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் மீது கண்ணு, அதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா நினைக்கிறாங்க மைனிங்கை நம்ம எடுத்துட்டோம், விவசாய நிலத்தை நம்ம பிளாக் ராக்குக்கும் இன்னும் சில பல நிறுவனங்களுக்கும் கொடுத்துட்டோம், சில நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே உக்ரைனுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கலன்னா நம்ம பெயர் டேமேஜ் ஆயிரும். யார் அது உக்ரைனுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யாட்டிருந்து யார் ஆயில் வாங்குறாங்கன்னு பார்த்தா இந்தியா, சீனாவும் வாங்குறாங்க. இப்போதைக்கு சீனாவை கை வைக்காமல் இந்தியா மட்டும் கை வைப்போம், இந்தியாவுக்கு எதிராக 50% டாரிஃப். இதுதான் நமக்கு தெரிஞ்ச பிக்சர். ஆனால் இன்னொரு பிக்சர் இருக்குது. எப்போதுமே இந்த இன்டர்வல் வர படம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் தான் சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய ட்விஸ்ட். நமக்கு 50% டாரிஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா அறிவித்த டாரிஃப் 134%லேருந்து 145%. 50%க்கே நம்ம எங்களால் முடியாதரா, நாங்கள் உங்கள் கூட ட்ரேடு பண்ணலை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோமே. 134%லேருந்து 145% டாரிஃப் விதித்தால் சீனா என்ன செய்வாங்க? எங்களுக்கு வேணாம், உங்களுடைய பொருளுக்கு நாங்கள் 100%க்கு மேலே டாரிஃப் விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கிறது மே மாதம் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாரேன், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பழைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான், அண்ணாமலை இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி மனோரமா பேசுகிற மாதிரி என் பையன் மாற மாட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்படி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்து உக்ரைனை எதிர்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு ஆதரவாக திரும்பினாரோ அதே மாதிரி சீனாவை எதிர்த்து 134%, 145% போட்டவர் அப்படியே சீனா பக்கம் திரும்புகிறார். மே மாதம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அந்த அறிவிப்பில் அடுத்ததாக ஒரு சில நாட்களில் ஒரு முடிவு வருது. அந்த முடிவின் காரணமாக சீனாவுக்கு எதிராக நாங்கள் போடப்பட்டிருந்த 145% டாரிஃபை 90 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We've been dealing very nicely with China, as you probably have heard. They have tremendous tariffs that they're paying to the United States of America. And we'll see what... மே மாதம் முடியுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கரெக்டாக 3 மாதம் 90 தினங்கள் முடிவடையக்கூடிய தினம் இன்று. இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இல்லை மறுபடியும் ஒரு 90 தினங்கள் நாங்கள் தள்ளி வைக்கிறோம். எதுக்காக தள்ளி வைக்கிறாங்க? டாரிஃப் இல்லை, சீனாவுக்கு டாரிஃப் இல்லை, என் கூட சீனா கொஞ்சம் இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா இது, சீனாவுக்கு ஆதரவாகவே இருக்க மாட்டாரே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், இப்போ எப்படி ஆதரவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த F-35ல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் 450 கிலோகிராம் அளவுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை யார் ரொம்ப பெரிய அளவில் இந்த மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு சீனா தான். உலக அளவில் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் 100 கிலோ உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் 70 கிலோ சீனாவில் மட்டுமே இருக்குது. சீனாவினுடைய பூமியில் புதைந்து இருக்கிறது தான் இந்த 70% ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். சரி, மீதம் இருக்கும் 30% பல நாடுகள்கிட்ட பிரிஞ்சிருந்தாலும் அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எடுத்து, அந்த தாது மணலை எடுத்து அதுலேருந்து அந்த தாது பொருட்களை பிரித்து எடுக்க வேண்டும் அல்லவா? அந்த ப்ராசஸிங் 90% நடக்கிறது எங்கே வச்சுன்னா சீனாவில் வச்சு தான். ஏன்னா சீனாவில் நிறைய ரிசோர்ஸ் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. தண்ணீரை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் அங்கே மாசுபடுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவும் மேலை நாடுகள் மாதிரி கிடையாது. லோ இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல காசு அப்படிங்கிறதுனால ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அந்த தாது மணல் எல்லாத்தையுமே சீனாவில் கொண்டு டம்ப் பண்ணி சீனா அதை ப்ராசஸ் பண்ணி தாது பொருள் எலமெண்ட்ஸாக மாற்றி எங்கே கொடுப்பாங்க? அந்தந்த நாட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் 100 கிலோ சுத்திகரிக்கப்படுகிறது என்றால் அதில் 90 கிலோ சுத்திகரிப்பு எங்கே வச்சு நடக்குது? சீனாவில் வச்சு நடக்குது. அப்போ மே மாதம் இவங்க 2 பேருக்கும் இடையே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? மே, ஜூன் இந்த மாதங்களுக்கான அந்த ட்ரேடை நீங்கள் எடுத்து பாருங்களேன். அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய ட்ரேடு 330% உயர்கிறது. 330% எக்ஸ்ட்ராவாக ட்ரேடு நடத்துகிறாங்க சீனாவும் அமெரிக்காவும். இங்கே என்ன கூடுதலான ட்ரேடு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கூடுதலாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. அப்போ இந்த மே மாதம் 145% நமக்கு எதிராக அமெரிக்கா இந்த மாதிரி டாரிஃபை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சீனா என்ன தெரியுமா செஞ்சாங்க? மொத்தம் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 17 எலமெண்ட்ஸுங்க. பீரியாடிக் டேபிளாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த 17 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 17 எலமெண்ட்ஸில் ரொம்பவே ரேராக இருக்கக்கூடிய 4லேருந்து 7 எலமெண்ட்ஸை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க. 7 எலமெண்ட்ஸுக்கு இந்த தடை விதிக்கிறாங்க. மீதம் இருக்கும் 10 எலமெண்ட்ஸுக்கு 50% தான் ஏற்றுமதி பண்ணுவோம், 25% தான் ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை ரேஷனாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உலக நாடுகளில் பலவிதமான பேனிக் மோட் அப்படிங்கிறது உருவாகுது. ஏன்னா 100 கிலோ உருவாச்சுன்னா அது 70 கிலோ சீனாவை நம்பி மட்டுமே இருக்கும். 100 கிலோ சுத்திகரிப்பில் 90 கிலோ சுத்திகரித்து தர வேண்டியது சீனா. அவன் ரேர் எர்த் எலமெண்ட்ஸை தரமாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன ஆகுறது? நம்முடைய ரேடார் ஸ்டேஷன் ஒர்க் ஆகாது. F-35 விமானம் பல நாடுகளுக்கு விற்க முடியாது, ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது, சப்மரைன்ஸ் ஓடவே ஓடாது, வாட்சி சுத்தம், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், இந்த மேக்னெட்ஸ் இது எல்லாமே ரொம்ப தேவை. இது எதுவுமே இல்லாமல் இது எதுவுமே ஓடாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது ட்ரம்ப் அவர்கள்
இந்தியாவை பிடிக்கலாம். இந்தியாவை பிடிக்கிறதுனால சீனாவுக்கும் கொஞ்சம் குதூகலமாக இருக்கும். பாரா நம்ம எதிரி நாட்டை அமெரிக்கா வறுத்தெடுக்கிறார் அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு கூடுதலான ட்ரேடு நடக்கும். சீனாட்ட பேசுவோம், ரேர் எர்த் எலமெண்ட்ஸை நமக்கு கொண்டு வர வைப்போம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்துருச்சு, ஓகே இன்னும் 90 தினங்கள் போகட்டும். எவ்வளவு இறக்குமதி பண்ண முடியுமோ அவ்வளோ இறக்குமதி பண்ணி அதுக்கு நடுவால் இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க நாட்டுக்குள்ளேயே ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எப்படி சுத்திகரிப்பது, பிற நாடுகள் வழியாக ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ரீரூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டடியை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு நாட்களுக்கு சீனாவால் ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வாங்க முடியுமோ சீனாட்டிருந்து வாங்கி அதுக்குள்ளே அவங்க ஒரு விதம் செட்டில் ஆகி அதன் பிறகு வரக்கூடிய வேலைகளுக்காக பிற நாடுகளை அந்த ரீரூட் பண்ணி வேறு பிஸ்னஸை ரெடி பண்ண பிறகு சீனாவுக்கு எதிரான டைவர்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ அது வரையிலும் சீனா அமெரிக்கா நண்பர்கள் தான். இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வச்சு அமெரிக்கா ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் சீனா சிக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. உண்மையிலேயே சீனாவுக்கும் இது தேவைதான். ஏன்னா சீனாவினுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் மந்த நிலைமையில தான் இருக்குது. அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்மாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அது கூடவே அமெரிக்காவினுடையான மோதல், செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிற பெயரில் சீன பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகாத ஒரு நிலைமை வந்தது என்றால் சீனாவினுடைய நிலைமை ரொம்ப கீழே போயிடும். அப்போ இரண்டு நாடுகளும் இப்போ ரொம்ப பேலன்ஸாக அவங்களுடைய ட்ரேடை நடத்திட்டு இருக்காங்க. இந்தியா அதில் சிக்கியிருக்காங்க. இந்தியா உண்மையிலேயே கொஞ்சம் தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். குஜராத்தை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்களுக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வைரத்தை பட்டை தீட்டுதல் அப்படிங்கிறதுலாம் குஜராத்தில் ரொம்ப அதிகம். லேபில் பட்டை தீட்டக்கூடிய வைரத்துக்கு எப்போதுமே அமெரிக்காவில் கூடுதலான மவுஸ் இருக்கான். இந்த வேலையை 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் குஜராத் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் 1 லட்சம் பேருக்கு வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் தான் இப்போ டாரிஃபினுடைய அப்டேட். ஸோ ஹோப் இது சீக்கிரமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இன்னும் நிறைய அப்டேட் வரும்போது அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும். இந்த அப்டேட்டுக்கு பின்னாடிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையே ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த ஹார்ட் ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பெரிய நபர்கள் தான் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால கூட நார்மலாக நம்ம சக மனிதர்களாகிய நாம் இந்த ஹார்ட் ஒர்க், இதே மாதிரியான ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய நபர்களை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க, பாராட்டுறீங்க, ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரியான கண்டென்ட் வரும். இல்லை என்னதான் ரெக்கக்னைஸ் கிடைக்காது, சாதாரண ஒரு டாபிக் போட்டாலும் வியூஸ் போகுதுன்னா அந்த பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரொம்ப நாட்களாக அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறது உங்களுடைய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பாராட்டும், நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனும், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றும் வேண்டும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.